அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். 10வது சங்கீதம். இந்த சங்கீதம் திருமறையில் உள்ள ஒரு முக்கியமான சங்கீதம் என நான் கருதுகிறேன். இந்த பாடலின் தலைப்பு ஏழைகள், ஒடுக்கப்பட்டோருக்கான வேண்டுதல். துன்மார்க்கரின் வழிகளும் ஏழைகளின் பாடுகளும் என்ற தலைப்பையும் இதற்கு வழங்கலாம். கடவுள் தொலைவில் இருக்கிறார், மறைந்திருக்கிறார் என கருதிய போதும் தீயோரின் செயல்களை பற்றி கூறவும் பலன் குறைந்தவர்களுக்காக விண்ணப்பிக்கவும் தாவீது கருத்தாக இருந்தார். ஆனால் இறைவன் தொலைவில் இல்லை, நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தால் இறைவனை போற்றாமலும் அவரிடம் வேண்டுதல் செய்யாமலும் இருக்க முடியாது. நம்மை திருத்துவதற்காக தொல்லைகளை அனுமதிக்கும் போது அவருடைய இடைப்படுதலை உணர முடியாமல் போகலாம். உலகில் உள்ள தந்தைமார் தம் குழந்தைகளின் தவறுகளை திருத்துவதற்காக சிகிச்சை, அதாவது சிகிச்சை எளிய வரிகளில் விவரிக்க வேண்டுமானால், நோயை குணப்படுத்த எடுத்துக்கொள்ளும் முயற்சியில் ஈடுபடும் பொழுது சிரித்து கொண்டிருக்க மாட்டார். மாறாக அவரது உள்ளத்தில் அன்பு பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும். இறைவன் நம்மை திருத்தும் போது அவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என எண்ணத் தோன்றும். ஆனால் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என எண்ணுங்கள், அவர் உங்களை கைவிடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை என சொல்லியிருக்கிறாரே. இச்சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள துன்மார்க்கரின் செயல்கள் ஏராளம். அதில் எந்த செயல்களும் நம்மில் இருக்கவே கூடாது. துன்மார்க்கரில் பலர் பெருமை உள்ளவர்களாக இருப்பதை நாம் காண்கிறோம். இறைவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என திருமறையில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வுலகில் எந்த மனிதனாலும் எந்த விதமான அரசுகளாலும் முழுமையான நீதியை வழங்க முடியாது. ஏழ்மையையும் தரித்திரத்தையும் ஒழித்துவிட முடியாது. துன்மார்க்கரே இல்லாத சன்மார்க்க உலகத்தை உருவாக்கவே முடியாது. ஆளும் கட்சிகளை எதிர்க்கட்சிகள் வசைபாடி எதிர்க்கட்சிகள் ஆட்சியை கைப்பற்றினாலும் அவர்களாலும் தீமைகளற்ற ஆட்சியை உருவாக்கவே முடியாது. மனிதர்களும் அவர்களின் உள்ளங்களும் எண்ணங்களும் ஒவ்வொரு நாளும் பொல்லாதவைகளாய் இருக்கும் வரை, சுயநலம் ஓங்கி இருக்கும் வரை எந்த அரசுகளாலும் நல்ல ஆட்சியை தரவே முடியாது. ஒரு பெரிய தத்துவத்தின் சுருக்கமான விளக்கத்தை இங்கு கூற கடமைப்பட்டுள்ளேன். அரசியல் என்பது ஆட்சியை கைப்பற்றுவதும் அதை தக்க வைத்து கொள்ள முயற்சி செய்வதுமே அன்றி வேறொன்றும் இல்லை. அவ்வாறென்றால் உலகில் நல்ல ஆட்சி தோன்றாமல் போய்விடுமோ என்ற கேள்வி எழலாம். நல்ல ஆட்சி தோன்றப்போகிறது. அது இறைமகன் இயேசுவை தலைவராக மன்னராக கொண்ட 1000 வருட அரசாட்சி. இவ்வுலக அரசுகள் அனைத்தும் அகற்றப்பட்டு ஒழிக்கப்பட்டு இயேசுவை தலைவராக கொண்ட ஒரே ஆட்சி. நீதிமான்களை உயிர் பெறச் செய்து
தலகர்த்தர்களாக செயல்பட வைக்கும் ஒற்றை பேரரசு. அதுவே இயேசுவின் 1000 வருட அரசாட்சி. போர்களாலும் இயற்கை பேரழிவுகளாலும் கொல்லப்பட்ட சூதாரியா மக்களும் உயிர் பெற வாய்ப்புள்ளது. இவ்வுலகம் தோன்றியபோது குளிர்பதனம் செய்யப்பட்ட உலகாகவே இருந்தது. காலம் செல்ல செல்ல மனிதர்கள் தங்கள் சுயநலத்திற்காக உலகை வெப்பமடைய செய்துவிட்டனர். ஆனால் காலம் மீண்டும் சுழற்சி பெறும். பொருளாதார விளக்க தந்தை கார்ல் மார்க்ஸ் கூறியது போல, கம்யூனிசத்தில் தோன்றிய உலகம் கம்யூனிசத்திலேயே முடியும். தொழிற்சாலை பெருக்கம், வாகன பெருக்கம், ஆயுத பெருக்கம், அணு உலக பெருக்கம், அணு உலை பெருக்கம், விண்வெளி ஆய்வு பெருக்கம், சுற்றுச்சூழலை கருத்தில் கொள்ளாமல் ஏழை எளியவர்களை பொருட்படுத்தாமல் தங்கள் இருப்பிடங்களை மட்டும் குளிரூட்டம் செய்து கொண்ட செயல்கள் போன்றவற்றால் மேலும் மேலும் உலகை வெப்பமடைய செய்துவிட்டனர். இவை அனைத்திற்கும் முடிவு கட்டுவதே இறைவன் இயேசுவின் 1000 வருட அரசாட்சி. எல்லா அரசுகளுக்கும் முடிவு ஏற்பட போவது போல் நான் மேலே சொன்ன அனைத்தும், மின்சாரம் உட்பட அனைத்து கட்டுமானங்களும் அளிக்கப்படும். 1000 வருட அரசாட்சியில் இறைவனே ஒளியாகவும் நிழலாகவும் இருப்பார். மக்கள் நல்ல காற்றை உட்கொண்டு, நல்ல நீரை பருகி, கனிகளை உண்டு இனிமையாக வாழ்வார்கள். நீதிமான்களுக்கு மட்டுமே 1000 வருட அரசாட்சியில் பங்கு உள்ளது என்பதால் இந்த உலகில் வாழும்போதே துன்மார்க்கத்தை விட்டுவிட வேண்டும். அடுத்து சமயம் கிடைக்கும்போது 1000 வருட அரசாட்சியில் மக்கள் எவ்வாறு குடிமக்களாக இடம்பெறுவார்கள் என்ற பல்வேறு மறைபொருளை எடுத்து சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். 10வது சங்கீதத்தை தொடர்ந்து ஆய்வு செய்தது அதன் வெளிப்பாடே எனது இந்த சிற்றுரை. இந்த சங்கீதத்தை முறைப்படுத்தி எழுதவும் இசை அமைக்கவும் பல மணி நேரமாக முயற்சி செய்து வருகிறேன். பாடலின் நீளம் அதிகமாக உள்ளது. யூடியூப் நிறுவனத்தால் எனக்கு வழங்கப்படும் இலவச நேரம் காணொளி ஒன்றுக்கு 15 நிமிடங்கள் மட்டுமே. அந்த நேரத்திற்குள் பாடலை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருப்பதால் தொடர்ந்து பயிற்சி எடுத்து வருகிறேன், முயற்சி செய்து வருகிறேன். இறைவனுக்கு திட்டம் இருந்தால் அதனை நாளை நிறைவேற்றுவார் என நம்புகிறேன். ஏசாயா 26:10 சொல்வது என்னவென்றால், துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ள மாட்டான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்வான். அதனால் 1000 வருட அரசாட்சியில் அவன் இடம்பெற மாட்டான். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை சந்திக்க இறைவனுக்கு திட்டம் இருந்தால் சந்திக்கலாம். நன்றி.